வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எரிபொருள் விற்பனை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க ஒரே தீர்வு ரணில். இரு குழுக்களிடையே ஏற்பட்ட பயங்கர மோதல், இளைஞரொருவர் கொலை. மதவாச்சியில் கொடூரமாக தாக்கப்பட்ட இளைஞன், போலீஸ் மா அதிபர் விடுத்துள்ள எச்சரிக்கை. நீர்த்தாங்கி கவிழ்ந்து சிறுமி பரிதாப மரணம். கொழும்பில் விசேட சோதனை, 68 நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். ஊஞ்சல் உடைந்ததில் சிறுவன் படுகாயம், மட்டக்களப்பில் சம்பவம். தமிழர் பகுதியில் அதிகரிக்கும் ஆழ்துளை கிணறுகள், நிலத்தடி நீர் ஆபத்தில். மக்கள் எதிர்பார்க்கும் அரசாங்கம் நாட்டில் அமையும். இனி தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் மாதாந்த எரிபொருள் விற்பனை அதிகரித்து வருவதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை எக்ஸ் செய்தியொன்றின் ஊடாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிபெட்கோ, லங்கா ஐஓசி மற்றும் சினோபெக் ஆகிய நிறுவனங்கள் கடந்த பருவத்தில் விற்பனை செய்த எரிபொருள் அளவு தொடர்பான தரவுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த மார்ச் மாதத்தில் எரிபொருள் விற்பனையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான விருப்பம் ஏற்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கான தீர்வு விடயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான விருப்பம் தற்போது அவரிடம் காணப்படுகின்றது. எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆதரவு வழங்கினார் தமிழர்களுக்கு தீர்வினை தம்மால் பெற்றுக் கொடுக்க முடியும் என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ரத்னபுரி பலாங்குடி பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் பெட்டிகளவத்த பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த மேலும் இருவர் ரத்னபுரி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையை பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் அதிகாரிகள் பணியில் இருக்கும்போது எல்லை மீறி பலத்தை பயன்படுத்தினால் அதனை அவர்கள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதவாச்சி போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவினால் நடத்தப்பட்ட தாக்குதலினால் இளைஞர் ஒருவரின் விதை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலே இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். ஹொரணை ஒலபொடுவ ரஜமகா விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரிகள் பணியில் இருக்கும்போது எல்லை மீறி பலத்தை பயன்படுத்தினால் அதனை அவர்கள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டவிரோத போதைப்பொருள், மதுபானம் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகள் உள்ளிட்ட முந்தைய பல குற்றங்களுடன் தொடர்பு கொண்டு ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் என தெரிவித்துள்ளார். பொலனறுவை அரலகங்குவில ருகுணுகம பிரதேசத்தில் பிளாஸ்டிக் தண்ணீர் தாங்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கழிவறையில் உள்ள தண்ணீர் தொட்டிக்கு கீழே இருந்த தண்ணீர் குழாயில் நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ருகுணுகம பிரதேசத்தில் வசித்து வந்த 3 வயதும் 7 மாதங்களுமான சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட 68 நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொது சுகாதார பரிசோதகர்களால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஹோட்டல்கள், பேக்கரிகள், மீன் மற்றும் இறைச்சி கடைகள், குளிரூட்டப்பட்ட உணவு பண்டங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் உள்ளிட்ட 700க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கொழும்பு பிராந்திய நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார்.
ஓட்டமாவடி சிறுவர் பூங்காவில் ஊஞ்சல் உடைந்து விழுந்ததில் சிறுவன் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. ஓட்டமாவடி பிரதேச சபையின் பராமரிப்பின் கீழ் இயங்கி வரும் குறித்த சிறுவர் பூங்காவில் சிறுவர்களுக்கான விளையாட்டு தொகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்றான மேல் நோக்கி சுற்றி வரும் ஊஞ்சலில் சிறுவர்களை ஏற்றி அங்கு கடமையில் இருந்தவர்கள் இயக்க வைத்துக் கொண்டிருந்த போது ஊஞ்சல் திடீரென உடைந்து கீழே விழுந்துள்ளது. இதில் காயமடைந்த 15 வயது மதிக்கத்தக்க சிறுவன் காயங்களுடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் அதிகமான ஆழ்துளை குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டு வருவதால் மாவட்டத்தின் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குளையியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் அண்மைய நாட்களாக ஆழ்துளை குழாய் கிணறுகள் அமைக்கும் செயற்பாடுகள் பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலத்தடி நீரின் தன்மை மோசமடையும் நிலை ஏற்படும் என சூழலியலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதேவேளை அண்மையில் புலம்பெயர் நாட்டிலிருந்து வவுனியாவிற்கு வருகை தந்துள்ள நபர் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் நிதி உதவியின் கீழ் 100 ஆழ்துளை குழாய் கிணறுகளை குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் அடித்துள்ளார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்தும் கிணறுகளை அமைப்பதற்கு நிதியுதவி அளித்தவர்களை வாழ்த்தியும் பாரிய பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே ஆழ்துளை கிணறுகளை அமைப்பதனால் ஏற்படும் எதிர்கால அபாயங்கள் தொடர்பாக அறிந்து கொள்ளாமல் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு நிதியுதவிகளை வழங்குவது பொருத்தமானதல்ல என சூழலியலாளர்கள் எச்சரித்துள்ளனர். பெருமைமிக்க நாட்டை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது சித்திரை புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி குறிப்பிட்டுள்ளார். வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டு தன்னிறைவு பெற்ற பொருளாதார அமைப்பை கொண்ட நாட்டை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வளமான யுகத்தை உருவாக்குவதற்கு தாங்கள் செயற்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று மேல் சப்ரகமுவ தென் மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும். மேல் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியிலிருந்து 15ஆம் திகதி வரை இலங்கையின் அகல கோடுகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது. அதற்கிணங்க நண்பகல் 12:10 அளவில் நயினா தீவு, புங்குடு தீவு, மண்டை தீவு, மணல்காடு மற்றும் உடுத்துறை ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது.